நான் என்னோட காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன் வருது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் ரெடி ஆகணும். அதனால் வந்துட்டு நிறைய விஷயங்கள்லாம் வாங்கியிருக்கேன். நான் என்ன நிறைய விஷயம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னு பாருங்க. அதை காட்டு. காட்ட மாட்டேன். காட்டாச்சே. என்ன அப்படின்னா மை ப்ளவுஸ். திஸ் இஸ் மை பிளாக் ப்ளவுஸ். ஸோ இதை வந்து நம்ம தைக்க கொடுக்க போகிறோம். மாடர்னாக தைக்க கொடுக்க போகிறோம். அது எப்படி தைக்க கொடுக்குறதுன்னு ஒரு சில ஐடியாஸ் வச்சு. ஜன்னல் வச்சு ஜாக்கெட்லாம் தைக்க மாட்டாங்க. ஜன்னல் வச்சு அதில் அந்த ஜன்னல் வழியாக நம்ம காத்தாடி விட்ற மாதிரி கட் பண்ணணும். ஆல்ரெடி ஜன்னல் போட்டு ஸ்க்ரீன் போட்டுருக்கு. அது அந்த ப்ளவுஸ்க்கு அது வந்து கொஞ்சம் போட் நெக் மாதிரிலாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துன்னு போகிறேன். நானும் அவங்க எடுத்து வச்சு கொடுப்பாங்கன்னு தெரியாது. அதனால் வந்துட்டு இப்போ இன்னும் சாரீ வரல. சாரீ வந்தோடனே நான் சாரீ காட்டுறேன். அப்புறம் ஜுவல்லு காட்டுவேன். ஜுவல்லு இதுக்கு ஜுவல்லு போட்டு போகிறதுக்கு ஃபங்க்ஷனுக்கு வாங்குவேனா தெரியாது. ஆனால் இருக்கிறத வச்சு மேட்ச் பண்ணி. நான் உனக்கு அந்த முத்து கம்பல் வாங்கி கொடுத்தனே, அதுதான் இதுக்கு போடணும். சூப்பராக இருக்கும். அதுதான் போடணுமா? சரி போடுவோம். முத்து கம்பல் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். அது சூப்பராக இருந்தது. அது இந்த மாதிரி சாரிக்கு தான் அது சூட் ஆகும். சரி ஓகே. கடை சாத்துறதுக்குள்ள ப்ளவுஸ் வாங்கணுமா? இவங்களுக்கு எதுக்கு ப்ளவுஸ்? சண்டே ஒரு ஃபங்க்ஷன் ஃப்ரெண்ட்ஸ், அது போகணும். இது என்ன ஃபங்க்ஷன் எனக்கு தெரியாமா? ஸ்டெஃபி இது அவங்க ரிலேஷன் ஒரு இது என்னது ப்ரேயர் மீட்டிங்காக இன்வைட் பண்ணியிருக்காங்க. சரி அதுக்கு இன்வைட் பண்ணதுக்காக சாரீ கட்டலான்னு. இதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ப்ளவுஸ் போச்சு. எதுவுமே பத்தலை. எல்லாம் நான் சின்ன குழந்தையா இருக்கப்போ தைச்சது. அப்படி சொல்ல மாட்டேன், ஒல்லியாக இருக்கும்போது தைச்சது. இப்போ எதுவுமே பத்தலை. அதுக்காக வந்துட்டு ப்ளவுஸ். ஏன்னா இது வந்துட்டு ஆக்சுவலாக பட்டு, ஃபேன்சி பட்டு. இதுக்கு வந்து எனக்கு ப்ளவுஸ் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஆக்சுவலி அவங்க சொன்னது தான் கரெக்ட். கிடைக்கிறது கொஞ்சம் டஃப் தான். சரி வாங்க சர்ச் பண்ணி பார்ப்போம். வந்து ஃபர்ஸ்ட் போகிறோம். போயிட்டு அதை வாங்கிட்டதுக்கப்புறம் தான் வந்து என் ப்ளவுஸு தைக்க கொடுக்கறதுக்கு நம்ம போகிறோம். வாங்குவோம். தைக்கிறத விட்டு இங்கே வந்து என்ன பண்ணுகிற நீ? ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்க போகிறேன். கிடைக்குமே. வெளியில் போனீங்கன்னா சுண்டல், பட்டாணி, பாப்கார்ன், அப்புறம் இது வாட்டர்மெலான், அதான் வெளியில் போனீங்கன்னா கிடைக்கும். உள்ளே ஒன்றும் கிடைக்காது. 10 ரூபாய்க்கு கேஷ் எடுத்துருவாங்க. எங்கே போனால்? ஓகே, மேலே போங்க. டைரெக்டாக இப்போ 7th ஃப்ளோர் போகிறீங்க, கேசரி சாப்பிட்றீங்க, கீழே இறங்குறீங்க. ரைட் ஓகே. கிடைக்காது. ஆனால் ஆக்சுவலி நீ ஒரு கலர் எடுத்து வச்சுன்னுங்கிற. 10 ரூபா கேசரி நல்லா இருக்கும். சூடாக வர புட்டி நான் லெக் பீஸ் தானே கேட்டேன். இதுதான் வைக்கிறாங்க எல்லாருக்கும். வேணாம். பாண்டிய மன்னர்கள், சேரன், சோழன் அவங்களெல்லாம் பார்த்து சொல்லுவாங்க புகழ் ஓங்குக அப்படின்ட்டு. நான் எவ்வளோ பெரிய ஆள் பாருப்பா நீனு. இல்லை நீ எவ்வளோ பெரிய ஆள் பார்த்துக்கோ நீனு. சோலாபூரி போய் வாங்கலான்ட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேர் வந்து கேட்குறாங்க, என்ன இன்றைக்கும் பேபிமா சமைக்கலையா அப்படின்ட்டு. ஓ டேமேஜ். ஒரு வாரத்துக்கு இந்த டேமேஜை காட்டும். நீ காட்டியிருப்பா. என்னாச்சு? பொங்கிச்சாம் பாருங்க. பால்கனோவில் பொங்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பொங்கி இருக்குது. அதனால் இப்போல்லாம் தெரியாது. 2 நாள் ஆகணும். அப்போ தான் வந்து அது உறிஞ்சு கிரிஞ்சு இப்போ நேக்கன் ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. நீங்கள் போட்டு நாய் ஒரு எலும்புக்கு சண்டை போடுற மாதிரி நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டு தின்றதுலே தெரியுது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குதுன்ட்டு. ஆனால் பரவாயில்ல. காஞ்ச மாதிரி கம்பங்குள்ள மேலே மாதிரி அவ்வளோதான். உன்னால நாங்கள் வந்து யாரு நீங்கள் காயறீங்க? நீ இருந்தாலும் அதெல்லாம் வாங்கி தருவேன். டெய்லி ஒரு பீஸ் சிக்கன் ஏதாவது ஒன்று சாப்பிட்றப்பா நீனு. சாப்பிடல எத்தனை நாள் வச்சு சொல்கிறேன். இது ஆமாம், இது ரொம்ப நாள். நான் தான் சொல்கிறேன், எனக்கே இது ரொம்ப நாள் கிரேவிங். எப்படாது இது ட்ரில்லு. சரி அவங்க கூட சாப்பிட்டு தனியாக சாப்பிட்றது மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஏன் இப்போ மட்டும் பார்த்த ஒன்று 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம ஒரு பெட் டாகை கூப்பிட்டு வரோம் நம்ம ஒரு ஹோட்டலுக்கு அப்படின்னா, அது போயிட்டு சிக்கன் இருக்கிற இடத்துல மோப்பம் முடிச்சு ஓடி போய் அப்படி எக்கி வேடிக்கை பார்க்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இதுங்க 2 இன்றைக்கி பண்ணுச்சுங்க. அப்படி ஆக்கிட்டேங்களே. கணக்கு போட்டுருக்க கணக்கு புள்ளி இல்லை. இங்கே ரேட் எப்படி சீப்பாக இருக்குதா காஸ்ட்லியாக இருக்குதான்னு பார்த்தேன். சிக்கன் மட்டும் சீப் தான். ஏன்னா 1 லெக்கு 100 ரூபா தான்.
அது சீப்பா இல்லை நம்ம ஹாஃப் எவ்வளோ வாங்குவோம் ஹாஃப் 200 ரூபாய்க்கு வாங்குறோம். ஹாஃப் ஆஃப் தி ரேட் இல்லையே ஆமாம் 200 ஆஃப் ரேஞ்சு தான். அப்போ எல்லாம் ஒரே ரேட் தான். இது 7th ஃப்ளோரில் சோஃபா பழம் போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. அது எடுத்து நல்லா தான் இருக்குது. கேசரி நான் சாப்பிட்டது பூரி, சோளா பூரி. கேசரி கொஞ்சம் சாப்பிட்டுங்க. நான் சாப்பிட்டேன். அவளுக்கு கொஞ்சம் கூட அவள் தான் சாப்பிடல. நான் என் கேசரி முழுசாக சாப்பிட்டேங்க பாரு. பாதி கொட்டிட்டேன். நீ சாப்பிடு. கேசரி எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்ப்பேன். இத்தனைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு தான் சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். 3 மணிக்கு சாப்பிட்டோம். 3 மணிக்கோ 3:30 சாப்பிட்டோம். இதான் 3 மணிக்கு தான் சாப்பிட்டது. தூங்கிட்டோம். பசி எடுத்துச்சு. தூங்கிட்டோம். நான் ஓவர் ஸ்வீட் இல்லை. பூரி சாப்பிடுங்க போதும். லிமிட் கேசரி சூப்பராக இருந்தது. லிமிட்னா அப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட மாட்டியா நீ? அவ்வளோதான். என்ன சாப்பிட்டீங்க? ஒன்றுமே சாப்பிடலையா? ஒரு லெக்கு ஃபுல்லாக சாப்பிட்ருக்கேன். அப்புறம் என்ன? லெக்கு குட்டி லெக்கு தானே சாப்பிட்டேன். அதான் என் லெக்கு பாரு எப்படி நாய் கொதற மாதிரி கொதற வச்சிருக்கிறேன். இப்படி யாரும் கொதறவே மாட்டாங்க. நீ இப்படி சாப்பிட்டு காக்கா கால் மாதிரி ஆகிட போகுதுப்பா உங்கள் கால். பரவாயில்லப்பா, ஆகட்டும். அதுதான் நானும் வெயிட் பண்ணினுக்கிறேன். அது கேவலமாக இருக்கும். நீ முழுசாக சாப்பிடுவோம் மரியாதையா. ஓகே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட் எல்லாம் நல்லா இருக்குது. போய் சீக்கிரம் சாப்பிடுங்க. எனக்கு ப்ளவுஸ் கிடைக்காது. அப்புறம் கடை சாத்திட்டு போயிடுவாங்க. அப்போ நீ சாப்பிடும்போது மட்டும் ப்ளவுஸே கிடைக்கலாம்னு பரவாயில்ல. ஃபஸ்ட்டு சாப்பாடு தான் முக்கியம் அப்படின்ட்டு வந்து நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேனே இப்போ. அதான் என்ன பார்த்துட்டு இருக்கியா? சரி வந்துயா அந்த சாரி உனக்கு நிற்கவே நிற்காது. டஸ்கான் சில்கா அது? ஓ ஆர்கன்ஸா. அது சுடிதார் மெட்டீரியல். இல்லை ப்ளவுஸ் ஓ உன் ப்ளவுஸ் எங்க? என் ப்ளவுஸ் காரில். ஓ கார்லேயே வச்சிட்டியா? ஓகே சரி. இப்போ இங்கே என்ன பார்க்க போகிற? ஏய் இதுதான்ப்பா இவங்களே வச்சுருந்தாங்க. அது ஒன்று வாங்கிக்கோங்க. நல்லதாக பார்த்து எடுங்க. பிளாக்லாம் வச்சா காசே சேராது. வேணாம் கலர் மாதிரி. நான் காசு சேர்க்க மாட்டேன். ஒரு சாக்லேட் கூட போட்டு போவேன். பைத்தியம் வாங்கி நல்லா இருக்கு. பாக பிரிவினை நடந்துருக்கு இப்ப. அந்த பிரிவினை நடக்கிறதுக்கு முன்னாடி என் சாரி காமிச்சிருந்தேன். இதுதான் நான் எடுத்த சாரி. என்னைக்கு எடுத்த சாரி அதை புட்டப் பண்ணு. டுடே யூ பாட். டுடே ஐ பாட். டஸ்கன். எனக்கு இப்பெல்லாம் எதுவுமே டாடி எடுத்து தரது இல்லை அப்படின்னு நான் சொன்னோன்னே எங்கள் அப்பா எனக்கு அதெல்லாம் ஒன்று. அதுக்கே நான் அப்பவே சொல்லிட்டேனே. அப்போ எஸ்தர் கிட்ட எடுத்திருக்கியா? அது என்ன பறந்து வருதா அப்படின்னு தான் நான் கேட்டேனே. எங்க பாக பிரிவினையில ஒண்ணு கூட வர மாதிரி ஓடு. இதோட பிளவுஸ் எங்க? இது 12th-லயா? 10th. என்னோட 10th ஃபேர்வெல் சாரி. இது என்கிட்ட எவ்வளவு புதுசு சாரி இருக்கு தெரியுமா? இது ஒரு புது சாரி. அது நான் கட்டினேன். கட்டிட்டு அப்பவே உடனே கட்டிட்டேன். நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டேன். இது ஒண்ணா பாக பிரிவினையா? ஐயோ அவ்வளவுதான். நான் என் சாரி எல்லாம் வந்து என் சுட்கேஸ் தூக்கி போட்டுருவேன். அவ்வளவுதான். பாக பிரிவினை நடக்குது. பாப்பா அழுக்கு. ஸோ என் சாரி இது வந்து நான் இப்போதைக்கு ஸ்டிச் பண்ண கொடுக்கல. தேவைப்படும் போது எனக்கு பிடிச்சிருந்தது அதனால எடுத்துக்கோ அப்படின்னு. இப்போ வந்து பாப்பாக்கு வந்து நம்ம பொறுக்கி ஆயிட்டோம். நாங்க முதல்ல சுடிதார் பொறுக்கி என்ன சொல்றது குர்த்தி பொறுக்கியா தெரிஞ்சிருந்தோம். வெஸ்டர்ன் பொறுக்கியா தெரிஞ்சிருந்தோம். இப்ப எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டோம். நாங்க நல்லவங்கள ஆயிட்டோம். இப்ப சாரி பொறுக்கி ஆயிட்டோம். ஏன் அப்படின்னா நமக்கு தேவைப்படுது இப்ப. அதனால இப்போதைக்கு அங்கங்க பாக்கும்போது நம்ம கண்ணுல எங்கெல்லாம் படுதோ அழகா நல்ல சாரியா இருந்தா அத நம்ம பாப்பாக்கு எடுத்துக்கணும். எடுத்துன்னு போகும் சாரி. இது நான் என் சாரியில என் பாக பிரிவினை நடந்துட்டு இருக்குது. அப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு இடம் கொடுத்துருவாங்க. கிடைச்சிரும். கிடைக்கும் போது அப்படியே மானாவரியா புடிச்சு அடுக்கி வச்சிருவேன். ஏன்னா அப்புறம் இடம் கிடைக்காது. அப்புறம் ஒரே ஒரு செல்ஃப் கொடுத்து வைப்பேன். பள்ளிக்கு ரத்தம் வாங்குவேன். ஒரு செல்ஃப்ல அடக்க முடிஞ்சா அடக்குங்க, இல்லன்னா தூக்கிட்டு போங்க பெட்டி படிக்க எலான்றவேன் நானு. அப்படியா? இதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். உனக்கு அந்த ஒரு செல்ஃப் தான் மிச்சம் காலியா இருக்கும். எது நீ சொல்றியே ஒரு செல்ஃப் கொடுப்பேன்ட்டு? நோ நோ நோ. எதுக்கு எல்லாத்தையும் தூக்கி சாரி, அந்த ஒரு செல்ஃப் தான் காலியா இருக்கும்ல. ஒரு செல்ஃப்ல தான் ட்ரெஸ் இருக்கும். மற்றதெல்லாம் உனக்கே நீ பார்த்துருக்க செல்ஃப்லாம் காலியா இருக்கும்.
ஏன்னு கேட்டா நீ இப்ப பாக பிரிவினை பண்றேன் அப்படின்னு புடவையெல்லாம் எடுத்து வச்சுக்கிற பத்தியா எல்லா புடவையும் நான் ஒண்ணு இது என்ன புதுசா இருக்கேன்னு பாக்குறேன். எல்லா புடவையும் குத்து விட்டுருவேன் பாப்பா கிட்ட. அப்போ உனக்கு மிஞ்சினது இந்த ஒரு பெட்டி காலியா இருக்கும். நான் உங்க அப்பா மாதிரி அருணா கொடியில மாட்டிட்டு திரிவேன். உங்க அப்பா மாதிரி அருணா கொடியில மாட்டிட்டு திரிவேன். வேணுமா பாக்குறியா? பாத்துக்கோ. ஒவ்வொரு சாரியும் 10,000 ரூபா 5,000 ரூபா ரேட்டு. ஞாபகம் இருக்கா? பாத்தியா? இது தானப்பா இது இளம்பிள்ளையில இருந்தது. இந்த டுபாகூர்லாம் என் பொண்ணுக்கு வேணாம், நீ உள்ளே வை. போனா போய் எடுப்பேன், புரியுதா? இல்ல அதான் சொல்றேன், அந்த டுபாகூர்லாம் வேணாம் என் பொண்ணுக்கு, வச்சுட்டு நீயே வச்சுக்கோ அதெல்லாம். பாரு பாரு அதுக்குள்ள எப்படி ஜாக்கெட் தச்சு வச்சுக்க பாரு. உனக்கு பத்தலையாப்பா பாப்பா, இதை நீ போட்டு பாரு பாப்பா. நீ தானேப்பா இப்ப தெரியும் புதுசு 16 இல்ல 13 தான் இருக்குதுன்னு. அது வந்து அவங்க சைஸ் தெரியாம இது பண்ணிட்டாங்க. இப்ப சைஸ் கொடுத்துட்டால அவங்க கரெக்டா தெரிஞ்சிருவாங்க. அதனால ஓகே. அதுதான் இப்ப இது 10 தான் உனக்குன்னு நான் கேக்குறேன். இதெல்லாம் 10. அந்த ஒரு ஜாக்கெட் மட்டும் தான் புதுசு தைச்சது. 13 இருந்தே 10 தான்ப்பா. இது வேறப்பா, க்ளோஸ்ட் நெக் வேற, ஓபன் நெக் வேற. ஓபன் நெக் எல்லாமே இப்ப 10 தான் இப்ப உனக்கு. சரி போ, பொழைச்சு போ, எடுத்துன்னு போ. பாரு இது ஒரு பட்டு, இது ஒரு புது புடவை. இது கட்டவே இல்லை நான். இல்ல எனக்கு ஒரு டவுட், நீங்க மட்டும் இப்படி ஆரி வர்க் வாங்கி போட்டுக்கிறீங்களே, அடுத்தது என்னது? பாக பிரிவினை. அது ரெண்டு தான் உண்டு எங்கிட்ட. மூஞ்சி இது பாக பிரிவினை, இது வேற இழுத்து எல்லாத்தையும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நான் ஓபன் பண்ணி எடுத்துட்டு. எங்கிட்ட அவ்வளவுதான் இருக்கு பொண்ணோடது. This is C. இவ்வளவுதான் டிசைன்ஸ் பின்னாடி பேக்ல வரும். எனக்கு ஒண்ணு புரியுதா? நீங்க ஏன் வந்துட்டு எல்லாத்தையும் இப்ப ஒர்க் பண்ணிட்டு எல்லாத்தையும் தூக்கி திருப்பி உள்ள வச்சு திருப்பி மாலை போடுறீங்க? எனக்கு இடம் இல்ல. இடம் வரும்போது நான் எல்லாத்தையும் ஆக்குபை பண்ணிடுவேன். ஆக்குபை பண்றதுக்கு நான் சொல்லல, போடுறதுக்கு சொல்றேன். போடுறதுக்கு இதை போடுறதுக்கு இப்ப எங்க போடுறதுக்கு இதை போட்டுட்டு போறதுக்கு எங்க இருக்கு நீ ஏன் சொல்ல? இனிமே தான் வரப்போகுது, அப்ப எடுத்து போடுவேன் எல்லாத்தையும். இருப்பீங்க இத போய் பண்ணாங்க பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு ஹெவி டிசைன்ஸ். இது போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இது போட்டு எனக்கு தெரிஞ்சு இது போடல. போட்டிருக்கேன். இது கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்டனே. இது கிறிஸ்மஸ்க்கு போன தடவை ஒரு தடவை கிறிஸ்மஸ்க்கு போட்டேன். இது பொங்கலுக்கு போட்டேன். இதுதான் புதுசு. இது இன்னும் போடவே இல்லை. இது மட்டும் தான் போடவே இல்லை. போடவே இல்லையா? இருக்கு, போடவே இல்லை, புதுசு. இது போட்டுட்டேன். இது வந்து மிலா பர்த்டே போட்டிருந்தேன். அந்த கோல்டன் கலர் சாரி போட்டிருந்தேன்ல. அந்த கோல்டன் சாரி எங்க? அந்த பாக்க எல்லாம் தர மாட்டீங்களா? பாருப்பா அந்த பொண்ணு. உடுங்க எனக்கு தான். இது பட்டு சாரி. இது நானா டிசைன் போடுறது. டிசைன் பார்த்து இதுதான் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒர்க் வச்சு தைச்சேன். ஆரி ஒர்க் நான் தைச்சேன். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? ஒரு 7-8-6 வருஷத்துக்கு முன்னாடியா? இங்க வந்தோன்னதான். அதான் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆரி ஒர்க். நான் அதுக்கு முன்னாடி வந்து பேட்டர்ன் வைப்பேன். இந்த மாதிரி ஆரி ஒர்க் பண்ணது கிடையாது. பஃப் கை அந்த மாதிரி பேட்டர்ன் ஒர்க் எல்லாம் பண்ணுவேன். ஆனா ஆரி ஒர்க்குன்னு பண்ணதில்ல. ஆரி ஒர்க்குன்னு பண்ணது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளவுதான். ஆனா நல்லா இருக்கும் இந்த சாரி கட். நல்லா அப்படி பல மின்னுவேன். ஓகே, பாக பிரிவினை முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாக பிரிவினை எல்லாம் கிட்ட இவ்வளவுதான் இருந்தது. ஆனா இன்னும் பாக பிரிவினை உங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கு. அப்ப எந்த நான் என்னத்த சொல்லி அழுவேன், எங்க போய் அழுவேன்? அது அப்புறம் பாப்போம். போகும்போது நானா பிரியப்பட்டு கொடுப்பேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டக்கு பிரஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.